தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் அலைஸ் ப்ளூவில் எப்படி நமக்குன்னு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அலைஸ் ப்ளூவில் புதுசாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒழுங்காக சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்குன்னு ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக 5 மினிட்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப் இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இங்கே சைன் அப் அப்படிங்கிறது கீழே மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே நீங்கள் என்ன மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணலாம். ஓகேங்களா? சேம் இப்போ நான் வெப்சைட்டில் காட்டியிருக்க இதே சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் மொபைலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சேம் இதே ப்ராசஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்கும். பேன் கார்டில் உங்களோட நேம் என்ன இருக்கோ அந்த நேம் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களோட ஜிமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோடனே உங்களோட ஜிமெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் சப்போர்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பின் செட்டப் பண்ண சொல்லுவாங்க. 6 டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் பின்னை வந்து செட்டப் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று நீங்கள் அக்கௌண்ட் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சப்போர்ட் வேணுமா அப்படின்னு. எனக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூ வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் செக்ஷனுக்கு வந்துடும். இங்கே டிஜிலாக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும். கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ரேடிங் ரிலேட்டடாகவோ இல்லை உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ரிலேட்டடாகவோ எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தமிழ் கஸ்டமர் கேர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சப்போர்ட் தான் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆதார் ரெஜிஸ்டர் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டிஜிலாக்கருக்கு நீங்கள் பின் செட்டப் பண்ணி வச்சுருப்பீங்களா 6 டிஜிட் பின், அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டேட்டு, மந்த்து, இயர் இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் டிஜிலாக்கரோட செக்யூரிட்டி பின்னை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா டிஜிலாக்கர் செக்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் அலோ கொடுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் அலோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டோட நம்பர் கேட்பாங்க. ஸோ பேன் கார்டோட நம்பர், பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ ஸோ அந்த நேம் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு பேன் கார்டோட இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா பேன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ், பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிக்கும். நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ பேன் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட், அங்கே ஷோ ஆகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒன்ஸ் கேஒய்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூலேருந்து உங்களுக்கு ₹1 வந்து கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனோடனே பேங்க் வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் யூபிஐ வழியாகவும் நீங்கள் வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வயா யூபிஐ கொடுத்தீங்க அப்படின்னா QR ஸ்கேன் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ₹1 பே பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட பேங்க் அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் F&O கரன்சி கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறா இருந்தால் இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை நீங்கள் மேனுவலாகவும் அப்லோட் பண்ணலாம். அதாவது 6 மந்த்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சேலரி ஸ்லிப்பு, இல்லை ஐடிஆர் அக்னாலஜ்மெண்ட்டை மேனுவலாகவும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரொவைட் கன்சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி
பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க்லேருந்தே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூவில் இருக்குது. நீங்கள் ப்ரொவைட் கன்சென்ட்டும் கொடுத்துக்கலாம். அதில் நிறையா பேங்க் லிஸ்ட் ஆகலை. இப்போது ஒரு 10 பேங்க்கு கிட்ட இருக்கும். நீங்கள் மேனுவலாக அப்லோட் பண்ணுறா இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் அண்டு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதாவது அப்பா நேம், அம்மா நேம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபோட்டோ அப்படிங்கிறது லைவாக கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃபி எடுத்துக்கலாம். நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணி எடுத்துக்காங்க. ஸோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் சும்மா டிஸ்பிளேலேயே வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுவரை என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ இசைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து கேஒய்சிக்கு ஒரு தடவை இசைன் பண்ணணும், கேஆர்ஏக்கு ஒரு தடவை இசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஒய்சி இசைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா டிஜியோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கேஒய்சி இசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? சேம் இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கேஆர்ஏ இசைனுக்கும். கேஆர்ஏ இசைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கேஆர்ஏ இசைனும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த 2 ப்ராசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கம்ப்ளீட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் சப்மிட் பண்ணதுலேருந்து வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இமெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூவில் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து அலைஸ் ப்ளூ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதில் லாகின் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அலைஸ் ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து தமிழில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், தமிழில் வந்து கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து தமிழ்நாட்டிலேயே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.